தலைப்பு: தாமரையில் வீற்றிருக்கும் ஆபரணமே வாழ்க. நான் இந்திய இராணுவத்தின் விதிகளால் இயங்குகிறேன். ஒரு இராணுவ லாரியை நோக்கி என்னை அழைத்துச் சென்றார்கள். இராணுவ வீரர் துப்பாக்கியை இறுகப் பிடித்தபடி எனக்கு பின்னாலேயே வந்தார். நான் சட்டென்று நின்றால் என் மீது மோதிவிடும் அளவுக்கு மிக நெருக்கமாக வந்தார். பள்ளத்தாக்கை காலை பனி மூடியிருந்தது. இராணுவ வீரர்கள் பிசாசுகளைப் போல பனிக்குள் தோன்றியும் மறைந்தும் கொண்டிருந்தனர். லாரியில் எதையோ ஏற்றிக் கொண்டிருந்தனர். ஓட்டுநர் தயாராக என்ஜினை ஓடவிட்டு கொண்டிருந்தார். எனக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த யோகானந்தரிடம் சொன்னேன், தயவுசெய்து அவர்களிடம் சொல்லுங்கள், அவர்கள் என்னை தவறாக அடையாளம் கண்டுள்ளனர் என்றும் நான் உங்களோடுதான் இருந்தேன் என்றும் சொல்லுங்கள். எப்போதும் நான் இராணுவ வீரர்களிடம் பேசுவதில்லை. அவர் புன்னகைத்தார். அது செவிடரை பார்த்து கத்துவது போல். மேஜர் சிங்கின் திடகாத்திரமான உருவம் மூடுபனியிலிருந்து வெளியே வந்தது. அவருக்கு பின்னால் பைகள் 2 தூக்கிக் கொண்டு ஒரு வீரர் வந்தார். மேஜர் என்னை பாதுகாப்பு பிரிவில் ஒப்படைக்கப் போகிறார் என்பது தெளிவாக தெரிந்தது. இன்னமும் அவர்தான் ஒரு பெரிய உளவாளியை பிடித்து விட்டதாக நம்பிக்கொண்டிருக்கிறார். அவர் பதவி உயர்வை எதிர்பார்த்திருக்கிறார் போலும். விரைவிலேயே நாங்கள் பயணத்தில் இருந்தோம். நான் வீரர்களுக்கு நடுவே மர பெஞ்சில் அமர்ந்திருந்தேன். எதிர் பெஞ்சில் இன்னும் 5 வீரர்கள் அமர்ந்திருந்தனர். அவர்களோடு யோகானந்தரும் அமர்ந்திருந்தார். லடாக் வரை என்னோடு வருவதாக முடிவெடுத்திருந்தார். வண்டியை மூடியிருந்த கூடாரத் துணி ஒரு பக்கம் வண்டியின் சட்டகத்துடன் அடித்து கொண்டு வர அரை இருட்டில் அவரது கண்கள் காட்டுப் பூனையின் கண்கள் போல ஒளிர்ந்தன. என் நெஞ்சில் யாரோ கத்தியால் குத்துவது போன்ற வலியை உணர்ந்தேன். அந்த கண்களை இந்த உலகில் அவரது உடலுக்குள் சற்று நேரமாவது வாழ வேண்டும் என்ற ஆசையால் என்னை நிரப்பிய ஒரே மனிதரான அவரது கண்களை தொடர்ந்து என்னால் பார்க்க முடியவில்லை. எதிர்பார்த்ததை விட விரைவாகவே அது நடந்தது. மோசமான சாலையில் 2 மணி நேர குலுங்கலான பயணத்துக்கு பின் லாரி சட்டென்று நின்றது. வீரர்களில் ஒருவர் வண்டியை மூடிய துணியின் பின்பகுதியை உயர்த்தி பளீர் என்ற பனி வெண்மையை காட்டினார். சற்று தொலைவில் சூரிய ஒளியில் மூழ்கியிருந்த திக்ஸே லாமா மடாலயத்தின் சுவர்களை என்னால் பார்க்க முடிந்தது. யோகானந்தர் என் கை மீது தனது கையை வைத்து இறுக்கி பிடித்தார். நான் எனது நண்பர்களை பார்க்கச் செல்ல வேண்டும், மன்னிக்க வேண்டும், வருகிறேன் என்ற தோரணையில் அதை சொன்னார். எதற்கும் தயாராக இருங்கள், ஆனால் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். ஏதோ இளைஞனைப் போல அநாயசமாக அவர் லாரியிலிருந்து குதித்தார். வீரர்கள் அவரது மூட்டையையும் கோலையும் போர்வையையும் தூக்கி அவர் பின்னால் போட்டார்கள். குனிந்து அவற்றை பொறுக்கும் போது யோகானந்தரை பார்த்ததுதான். திறப்பு துணி விழுந்து அவரை மறைக்க வண்டி மீண்டும் குலுக்கல் பயணத்தை தொடர்ந்தது. ஏதோ கனமான ஒன்று என் தொண்டையை கவ்வியது. நான் அப்படியே வண்டியில் பின்னால் ஓடிப்போய் துணியை உயர்த்தி, யோகானந்தரே நன்றி, உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் என்று கத்த நினைத்தேன். அதே நேரம் என்னுள் மெல்லிய குரல் ஒன்று சொன்னது, அவருக்கு ஏராளம் நன்மை இருக்கிறது. வெற்று வார்த்தைகள் அவருக்கு தேவையில்லை. விடை பெற்றால் விடை பெற்றதுதான். நீ திரும்பி உன் வழியை பார்த்து போ. உனது தனிமையின் இரைச்சலுடன் நீ ஏகாந்தத்தின் மௌனத்துள் இறங்கு. இருந்தும் எங்களிடையே பேசப்படாத ஏராளம் வார்த்தைகள் இருந்தன. நான் விளங்கிக் கொள்ளாத ஏராளம் விஷயங்கள் இருந்தன. ஏன் அவையெல்லாம் பாதி விடைகளுடன் அந்தரத்தில் நிற்க வேண்டும்? அதுவும் விடைகள் நெருங்கி வந்துவிட்டன என நான் நினைக்கும் இந்த நேரத்தில். அல்லது அந்த இறுதி வார்த்தைகளோடு நான் மனதில் கொள்ள வேண்டிய யாவற்றையும் அவர் சொல்லிவிட்டாரா? விசாரணை 4 மணிக்கும் சற்று கூடுதலான நேரம் நடந்தது. இஸ்லாமியருக்குரிய தொப்பி அணிந்த ஒரு காஷ்மீரி எனது குறிப்புகளை ஊன்றி படித்தார். நடுநடுவே ஓரங்கள் மடிந்த தனது குறிப்பேட்டில் 1 அல்லது 2 வாக்கியங்களை படியெடுப்பார்.
அதைத் தொடர்ந்து என் மீது சாட்டப்பட்டிருக்கும் குற்றத்துக்கு ஏறத்தாழ தொடர்பே இல்லாத ஒரு கேள்வியை கேட்பார். எனக்கு உடன் பிறந்தவர்கள் உண்டா? எனக்கு கிரிக்கெட் பிடிக்குமா? கால்பந்து பிடிக்குமா? நான் கத்தோலிக்கரா, புராட்டஸ்டண்டா? அவ்வப்போது குறிப்பில் உள்ள ஸ்லோவீனிய வார்த்தைகளில் விரல் வைத்து அதனை மொழிபெயர்த்து சொல்லச் சொல்வார். உண்மையில் எல்லா சூழ்நிலைகளும் ஒரே ஒரு சரியான முடிவையே, ஒரே ஒரு நகர்வையே வழங்குகின்றன என நான் மொழிபெயர்த்து படிப்பேன். இந்த நகர்வு எதிர்வருவதை தீர்மானிக்கிறது. முடிவு சரியாகவும் நகர்வு புத்திசாலித்தனமாகவும் அமைந்துவிட்டால் பிரச்சனை முடிந்து விடுகிறது. உனது எதிரி நண்பனாகி விடுவான். ஏன் எல்லா குறிப்புகளும் ஆங்கிலத்தில் இல்லை என்பதற்கான காரணத்தை அவர் தெரிந்து கொள்ள விரும்பினார். நான் இருமொழிகள் அறிந்தவன் என்றேன். குறிப்புகள் எடுக்கும்போது எனது முதல் சிந்தனை எந்த மொழியில் தோன்றுகிறதோ அதில் எழுதுவேன். இது தன்னியல்பாக நடக்கிறது என்கிற பிரக்ஞை கூட எனக்கு இல்லை. அவரது குழப்பம் அதிகமானது. அவன் கண்கள் சுருங்குவதிலிருந்து இதை அறிந்தேன். நான் எதையே மறைப்பதாக அவர் உறுதியாக நம்பினார். புதை மணலுக்குள் விழுந்தாற் போல என் குறிப்புகளுக்குள் மூழ்கினார். அவர் மீது எனக்கு பரிதாபம்தான் ஏற்பட்டது. அவர் அவரது வேலையைத்தான் செய்கிறார். என்னை விட்டொழித்தால் போதும் என அவர் நினைப்பதை உணர முடிந்தது. ஆனால் ஓர் உண்மையான உளவாளியை கண்முன்னே நழுவ விட்டு விடுவோமோ என அவர் அஞ்சினார். சந்தேகமில்லை, காப்பாற்ற அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கும். ஆனால் அவர் தீர்க்க வேண்டிய பிரச்சனையின் இடத்திலிருந்து பார்க்க தாந்திரீகம் பற்றிய எனது குறிப்புகள் சங்கேத குறியீடுகள் போல தோன்றின. பிரச்சனை நீங்கள் பார்க்கும் இடத்தில் இல்லை, நீங்கள் எங்கிருந்து அதை பார்க்கிறீர்கள் என்ற புள்ளியில் இருக்கிறது. எனது குறிப்பேடுகளில் ஒன்றிலிருந்து படித்து காட்டினேன். ஓர் அர்த்த புஷ்டியுள்ள புன்னகையை என்னால் வீசாமல் இருக்க முடியவில்லை. அது அவரது துன்பத்தை இன்னும் அதிகமாக்கியது. எங்கள் இருவருக்கும் நடுவே மேசையில் அந்த வார்த்தைகள் இருந்தன, எங்களிடையே. ஆனால் நெருக்கத்தை உண்டாக்குவதற்கு பதிலாக எங்களுக்கிடையேயான தொலைவை அவை அதிகரித்து கொண்டிருந்தன. எனது விசாரணை அதிகாரி தோல்வியை ஒப்புக்கொள்ள ஆயத்தமானார். இப்போதைக்கு உங்களது திட்டங்கள் என்ன? அது உங்கள் கையில்தான் இருக்கிறது. நட்பார்ந்த புன்னகையுடன் சொன்னேன். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நான் நேரே விமான நிலையம் போய் அங்கிருந்து புதுடில்லி செல்ல வேண்டும். அங்கிருந்து லண்டனுக்கு. நீண்ட வலிமிக்க மௌனத்துக்கு பின் அவர் தனது நாற்காலியில் பின்னால் சாய்ந்தார். திரும்பி வரமாட்டேன் என உத்தரவாதம் தந்தால் நீங்கள் போக அனுமதிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். நான் எழுந்து எனது குறிப்பேடுகளை எடுக்கப் போனேன். உடன் அவர் அவற்றை ஓரமாக தள்ளி வைத்தார். இவற்றை நாங்களே வைத்துக் கொள்வோம் என்றார். என்னை வெற்றி பார்வை பார்த்தவாறே. வாங்கியதை திருப்பித் தர கடைசியாக அவருக்கு ஒரு வாய்ப்பு. எனக்கு என் குறிப்புகள் தேவை என்று வாதிட்டேன். பலனில்லை. மறைமுகமாக மிரட்டியும் லஞ்சம் தருகிறேன் என மன்றாடியும் பார்த்தேன். அதற்கும் பலனில்லை. எனது குறிப்பேடுகள், புகைப்படச் சுருள்கள், புகைப்பட கருவியை கூட ஏன் அவர் கைப்பற்றி கொண்டார்? வேண்டுமானால் நீங்கள் டில்லியில் புகார் தரலாம் என்று ஒரு வழி இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நடைவழியில் ஒரு சுவரில் சாய்ந்து சுரந்து வந்த கண்ணீரை அடக்க முயன்றேன். எனது குறிப்புகளின்றி அம்மணமாக அனைத்தையும் பறிகொடுத்தவன் போல உணர்ந்தேன். பெயரற்றவனாக நான் என்றொருவன் இல்லை என்பது போல உணர்ந்தேன். நான் குறிப்பெடுக்கிறேன், அதனாலேயே இருக்கிறேனா? என் அனுபவங்களை பற்றி எழுதித்தான் ஆக வேண்டுமா? நான் வெறுமனே வாழ்வது மட்டும் போதாதா? விமான நிறுவன அலுவலகத்தில் மறுநாள் பிற்பகல் விமானத்தில் ஒரு பயணச்சீட்டு பதிவு செய்தேன். இந்த பருவத்தின் கடைசி விமானங்களில் ஒன்றை பிடித்து விட்டீர்கள் என்றார் அங்கிருந்த அலுவலர். குளிர்காலம் வாசற் கதவருகே வந்துவிட்டிருந்தது. லடாக் தனது குளிர்கால உறக்கத்துக்கு தயாராகிக் கொண்டிருந்தது. இன்னும் சில நாட்கள் தாமதித்திருந்தால் இந்திய இராணுவ விமானம் மட்டுமே என்னை லேயிலிருந்து வெளியேற்றியிருக்க முடியும்.
எனக்கு இன்னும் சிறிது நேரம் இருந்தது. ஒரு முழு பிற்பகல், இரவு, அதை எடுத்த காலை. நான் பாம்போஷ் தே கஃபேவுக்கு, ஒரே ஒரு சுவரையுடைய படைவீரர் தங்குமிடம் போன்றமைந்த கட்டடம் அது, வந்து நீண்ட நாட்களுக்கு பின் அசலான காஃபியை அருந்தினேன். 2 மாதங்களுக்கு முன்பு நான் லடாக் வந்தபோது பாம்போஷ் சாகச உணர்வு மிக்க வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளால், அவர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்கள், நிரம்பி வழிந்தது. இப்போது நான் மட்டும் ஒற்றை விருந்தாளியாக, ஒரு ஆர்வமூட்டும் பொருளாக கடகடத்து ஆடிக்கொண்டிருந்த மேசையில் அமர்ந்திருந்தேன். பிறகு ட்ரீம்லேண்ட் உணவகத்து போய் அவ்வளவு சுவையாக இராத லஷா சாவ்மீன் என்ற உணவை கொண்டு வரச் சொன்னேன். என் கண்கள் தொலைவே தெரிந்த பனிமூடிய சிகரங்களை நோக்கின. அங்கேதான் அந்த மலைகளுக்கு பின்னால் எனது கனவு தேசம் உள்ளது என எண்ணிக்கொண்டேன். சட்டென்று என் மனதில் அந்த எண்ணம் தோன்றியது. இல்லை, கனவு தேசம் இங்குதான் இருக்கிறது. அங்கே மலைகளுக்கு பின்னால் நான் சாப்பிடுவதன் பெயர் உணவு. இங்கே இந்த ட்ரீம்லேண்ட் உணவகத்தில் அதற்கு பெயர் லஷா சாவ்மீன். நான் தினசரி அறிந்த கனவு மேகத்துக்கு திரும்பினேன். வகைமைகள், பெயர்கள், பெரியதும் சிறியதுமான பொய்களின் உலகத்துக்கு, இயல்பென அங்கீகரிக்கப்படும் பாவனைகளின் உலகுக்கு. தன்முனைப்பாளன் தன்முனைப்பிய வலைக்குள் மெதுவாக தன்னை நெய்து கொள்கிறான். மாலை நேரம் ஒன்றும் தொலைவில் இல்லை. நகரம் ஆட்கள் யாருமற்ற கடுமையான நிசப்தத்தில் இருந்தது. எனக்கு எங்கேயும் போக வேண்டும் என்று தோன்றவில்லை. ஆனால் ஓரிடத்துக்கு மட்டும். நான் பேருந்து நிலையத்துக்கு நடந்தேன். ஒரு ஜீப்பை வாடகைக்கு அமர்த்தி கொண்டு என்னை திக்ஸே லாமா மடாலயத்துக்கு கூட்டி போகச் சொன்னேன். தூபிகளை தாண்டி சதுர வடிவ கட்டடங்களை நோக்கி மேலேறிய போது என்னை பார்த்து யோகானந்தர் எப்படி ஆச்சரியப்பட்டு போவார் என்ற எண்ணத்தில் மனம் வேகமாக துடித்தது. ஆனால் அவர் அப்படியொன்றும் ஆச்சரியப்படவில்லை. 3வது வளைவில் திரும்புகையில் கிட்டத்தட்ட அவர் மீது மோதியே விட்டேன். அவர் எனக்காக காத்திருந்தார். நான் வருவது அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்போது எப்படி இருக்கிறது? அவர் சிரித்தார். நீங்கள் என்னை தேடுகிறீர்கள். மறுபடியும் உங்களை கண்டடைவது நான் தான். இது நீங்கள் என்னை ஆச்சரியப்படுத்தும் நேரமில்லையா? நான் ஆச்சரியப்படுத்துவேன் என்றேன். அதற்காகத்தான் வந்திருக்கிறேன். அவர் என்னை பிரதான கூடத்துக்கு அழைத்துச் சென்றார். கணப்பின் தணல்களிலிருந்து நல்ல கதகதப்பு பரவி கொண்டிருந்தது. அந்த பிக்குகளுக்கு இப்போதும் என்னை அடையாளம் தெரிந்தது. எனக்கு வெண்ணெய், தேநீரும் சாம்பாவும் நிறைய நட்பார்ந்த புன்னகைகளும் கிடைத்தன. கணப்புக்கு அருகே ஒரு பெஞ்சில் நானும் யோகானந்தரும் அமர்ந்தோம். எனது குறிப்பேடுகள், புகைப்படச் சுருள்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டு விட்டன என்றேன். அது பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அதை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். அதுதான் நல்லது என்று கூட நினைக்கிறேன். நாளை பிற்பகல் எனக்கு விமானம் என்றேன். அவரிடம் சில விஷயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் லாமா மடாலயத்துக்கு வந்திருக்கிறேன் என்றேன். அவர் கேட்பாரா? என்ன விஷயங்கள் என்றார். எனக்கு குழப்பமூட்டிய விஷயங்கள் அனைத்தினது ஆழம் வரையும் என்னால் செல்ல முடிந்தது என்றேன். எல்லாவற்றையும் சேர்த்து கட்டும் நூல்தான் இல்லை என்றேன். உதாரணமாக, எனது நாடகீய கம்பளி ஆடைக்கான முடிச்சுக்களாக நான் பயன்படுத்திய சொற்களது உண்மையான அர்த்தங்களை இப்போது கண்டறிந்து விட்டேன். நிலையானதும் தனித்தனியானதுமான அலகுகளாக பொருட்கள், கருத்துக்கள் பற்றிய அறிவு போதாமை என நான் புரிந்து கொண்ட பௌத்த அவித்தியம் அறியாமை. இப்போது அவித்தியம் என்பதுதான் உண்மையான அறிவு என்று புரிந்து கொண்டேன். சூழல் பொருத்தப்பாட்டை புறந்தள்ளி தனிப்பட்ட அலகுகளை பதிந்து கொள்ளும் மனதின் சாய்வு, தொடர் நீரோட்டத்தின் பகுதிகளை தனியே பிரித்தெடுத்து அவற்றை நிகழ்வுகள் என்றும் பொருட்கள் என்றும் என அழைத்தல். அது மிக இயல்பான விஷயம்தான். அது இன்றி நனவு நிலை இருக்காது. ஆனால்
தனிப்பகுதிகளின் பொருட்டு நான் முழுமையை புறந்தள்ளுகிறேன் என்பதன் விளைவுதான் நனவு நிலை என்பதை நான் மறக்கும்போது பிரச்சனை எழுகிறது. அப்பொழுது நான் தனிப்பட்ட பாகங்களை சுயஜீவிகள் உண்மையானவை என்று காணத் தொடங்குகிறேன். இயற்கை இயற்கையாகவே பிளவுண்டிருக்கிறது. அதன் பல்வகையான வடிவங்களை வெறுமனே கண்டறிபவன்தான் நான் என நம்பத் தொடங்குகிறேன். வெறுமை என்பதன் அர்த்தம் அவை சுயஜீவிகள் அல்ல. ஏனென்றால் ஓர் வடிவத்தின் உருவம் அதன் பின்னணியின் வடிவமும் கூட இதே போல பார்க்க, எனது புற வடிவம் என்பது என்னை சுற்றியுள்ள உலகின் அகவடிவம். பரஸ்பரம் இடமாற்றிக்கொள்ள இயலாத இயக்கங்களின் களத்தை போல தாந்திரீக பொது இணைப்பு பற்றி தெளிவாக விளக்கக்கூடிய வேறு ஒன்றில்லை. இந்த உலகை முடிவற்ற எண்ணிக்கையில் அமைந்த பனித்துளிகளாக கற்பனை செய்கிறேன். அதில் ஒன்றை பார்க்கும்போது மற்ற அனைத்துமே அதில் பிரதிபலிக்கின்றன. அந்த மற்ற அனைத்தும் மற்ற அனைத்தையும் பிரதிபலிக்கின்றன. இந்த துளிகளை இயங்கியல் செயல்பாட்டின் நிலையான குறியீடுகள் அன்றி வேறில்லை என கொண்டால், நான் லீலை என்னும் தெய்வீக நாடகத்துக்கும் சிவனின் ஊழி கூத்துக்கும் வந்துவிட்டேன் என்று பொருள். கீழை தேயர்கள் உள்ளுணர்வு வழியாகவும் மேலை தேயர்கள் பகுத்தறிவின் வழியாகவும் லீலையை கண்டறிந்துள்ளனர். ஆனால் இருப்பது ஒரே ஒரு லீலைதான். அது குறித்து விழிப்புணர்வின் சாத்தியமான அனைத்து வடிவங்களையும் அது கொண்டுள்ளது. அப்படியானால் பிரச்சனை ஒன்றுமில்லை என்று யோகானந்தர் சிரித்தார். நீங்கள் விடுதலை அடைந்து விட்டீர்கள். அவர் என்னை பரிவுடன் பார்த்தார். தனக்கு பிடித்தமான பொம்மையை தொலைத்துவிட்ட குழந்தையை பார்க்கும் தந்தையைப் போல. நான் இன்னும் விடுதலையை நெருங்கவில்லை என்றேன். விடுதலை அடைய வேண்டும் என்ற எனது ஆசையினால் நிஜத்தில் சுதந்திரமாக இருக்கும் தைரியம் இல்லாமல் போகிறது. ஏனென்றால் எனது நிரந்தரமின்மையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இருப்பும் இன்மையும் பரஸ்பரம் எதிரெதிரான துருவங்களின் ஜோடி, ஒன்றில்லாமல் மற்றது இல்லை என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அதை எனது வீடாக மாற்றிக்கொள்ளாமல் தவிர்க்க இயலாத எனது இறுதி குறித்த பிரக்ஞையை ஓரமாக தள்ளி வைத்து கொண்டே வருகிறேன். இருப்பு எனக்கு சொந்தமான ஒன்று என்று கருதுகிறேன். அதை நான் தீவிரமாக அணுகுவதில்லை. கடந்த 2 மாதங்களில் இந்த நாட்களை எனது இறுதி நாட்கள் போல வாழ்ந்தேன் என்று சொல்லத்தக்க தருணங்கள் குறைவில்லாமல் இருந்தன. ஆனால் அதுவும் கூட எனக்கு விடுதலை உணர்வை தரவில்லை. நான் தீர்வு காண வேண்டிய ஒரே பிரச்சனை இதுதான் என்றேன். நான் தேடும் விடுதலை என்பது என்ன? விழிப்பு நிலை என்றால் என்ன? நான் எதிலிருந்து எதற்குள் விழிக்க வேண்டும்? சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? என்னை பார்த்து யோகானந்தர் கண்ணடித்தார். என்னை வைத்து நல்ல நகைச்சுவையை அனுபவித்தீர்கள் என நினைக்கிறேன் என்றேன். நீங்கள் என்னை ஏமாற்றினீர்கள். உங்களுக்கு இது ஒரு விளையாட்டன்றி வேறில்லை. உங்களை ஏமாற்றினேனா? எப்படி? ஏமாற்றினீர்கள் என்பது சரியான வார்த்தையாக இருக்க முடியாது என்றேன். உண்மையில் அது பெரிய அளவிலான ஒரு தந்திரம். மனதில் விளையாடும் ஒரு விதமான ஜூடோ, கண்ணுக்கு தெரியாத பந்தை கொண்டு விளையாடும் எரிபந்து. நீங்கள் தாக்குதலில் ஈடுபட்டதே இல்லை என்றேன். நான் ஓடி தாண்டுவதற்காக காத்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு முறையும் நான் ஓடும்போது என்னை முன்னோக்கி ஒரு தள்ளு தள்ளுகிறீர்கள். நான் சுவரில் போய் முட்டுகிறேன். என்னை நீங்கள் உற்சாகப்படுத்துகிறீர்கள். நான் உண்மையை, விழிப்பு நிலையை, ஞானத்தை, ஒருங்கிணைப்பை, இன்னதென்று தெரியாத இன்னும் பலவற்றை தேடி வந்திருக்கிறேன் என்று உங்களிடம் சொன்னேன். நீங்கள் சொன்னீர்கள், நல்லது. எனது துன்பங்களை தொடரான உருவகங்கள் வழியாக விளக்கினேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை செய்ய வேண்டும் என சொன்னீர்கள். கருத்துக்கள் அனைத்தும் என்னுடையவை. நீங்கள் அப்படியே அதை பிடித்து கொண்டீர்கள். அந்த கண்ணுக்கு தெரியாத பந்துகளைப் போல அநேக முறை அதை நான் வார்த்தைகளாக வெளிப்படுத்தும் முன் உங்களது உள்ளுணர்வு மூலமாக பிடித்து கொண்டீர்கள். பிறகு அவற்றின் பின் செல்ல என்னை வற்புறுத்தினீர்கள்.
உங்களது உதவியால் என் பக்கமே கோல்களை நான் அடித்து கொண்டேன். தன் முனைப்பின் மீதான ஒவ்வொரு தாக்குதலும் அது தன்னை பாதுகாத்து கொள்ளும் கேடயங்களாயின. சிந்தனையற்ற நிலையை அடைய உதவும் ஒவ்வொரு முயற்சியும் சிந்தனையில் முடிந்தன. எனது மனப்பிரமைகளின் வரைபடங்கள் மீதான ஒவ்வொரு தாக்குதலும் இன்னொரு மனப்பிரமையாக முடிந்தது. எனது ஒவ்வொரு தப்பித்தல் முயற்சியும் என்னை பிணைத்த சங்கிலியில் இன்னொரு கண்ணியைச் சேர்த்தது. தொடர்ந்து செய், தொடர்ந்து செய் என கத்திக்கொண்டே இருந்தீர்கள். உங்களது சுய திருப்தியை மறைத்தபடி. கடந்த காலத்தை மறந்துவிடு, எதிர்காலத்தை மறந்துவிடு, நிகழ்காலத்தில் இரு. நான் உங்களைப் போல மாற விரும்பினேன். ஆனால் ஒவ்வொரு முயற்சிக்கு பிறகும் நான் யாராக ஆகக்கூடாதென்று விரும்பினேனோ இன்னும் அதிகம் அந்த நபராக மாறிக்கொண்டிருந்தேன். என்ன நடக்கிறதென்று உங்களுக்கு தெரியும். ஏன் என்னிடம் எதையும் நீங்கள் சொல்லவில்லை? நான் சொன்னேன் என்று அவர் சிரித்தார். நான் சொன்னேன், தேடாதீர்கள், வெறுமனே கண்டுபிடியுங்கள். தேடினால் தொலைத்து விடுவீர்கள். ஏற்கனவே புத்தராகி விட்டோம் என்று உணர்ந்தால் நீங்கள் புத்தராகி விடுவீர்கள். உங்களது துன்பங்களிலிருந்து இதைவிட நல்ல தப்பித்தலை நான் வழங்கி இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? என் வார்த்தைகளை பிடித்து அவை ஏதோ மத கட்டளைகள் என்பது போல உங்களது சிறையின் சுவரில் ஆணியடித்து மாட்டிக்கொண்டீர்கள். இதை செய், அதை செய். உங்களது அகத்தினை அலங்கரிப்பதில் உங்களுக்கு இணை யாரும் இல்லை. உங்களது அனுபவங்கள் முற்றுப்பெறும் முன்பே அருங்காட்சியக பொருட்களாகி விடுகின்றன. உங்களது வாழ்வை நீங்கள் அந்த உள்ளக அருங்காட்சியகத்தின் பகட்டை வைத்து நீங்கள் சொல்வது போல உங்கள் ஆன்மீக செல்வத்தை வைத்து அளக்கிறீர்கள். என்னிடம் புகார் சொல்ல வந்திருக்கிறீர்கள். எனக்கு வருத்தமாக இருக்கிறது. சிறைப்பட்டிருக்கிறேன். எல்லாமே அளவுக்கு அதிகமாக இருக்கின்றன. நான் நானாக இருக்க ஒரு இடமில்லை. இன்னொரு அருங்காட்சியக பொருளை, ஆன்மீக விடுதலை வைத்து இந்த குப்பையை இன்னும் மேம்படுத்தி கொள்ளலாம் என்று வந்திருக்கிறீர்கள். பிறகு எல்லாம் சரியாகிவிடும். ஏற்கனவே அளவுக்கு அதிகமாக வைத்திருக்கும் ஒன்றில் இன்னும் சிறிது சேர்த்தால் எல்லாமே சரியாகிவிடும் என நீங்கள் நினைத்தீர்கள். எல்லாவற்றையும் விட்டுவிடும்போது அல்ல. நீங்கள் அனைத்தையும் புறந்தள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. அவற்றை போக விடுங்கள். அவை இருக்கும் இடத்திலேயே விட்டுவிடுங்கள். இருக்கும் நிலையிலே விட்டுவிடுங்கள். அவர் என் கண்களை உற்று பார்த்தார். இது போன்ற ஒருவரை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய? இந்த விளையாட்டுக்குள் என்னை நீங்கள் சேர்த்து கொள்ள அனுமதித்தேன். நான் உங்களோடு விளையாட முடிவு செய்தேன். நாம் விளையாடுவது உண்மையான விளையாட்டு என பாவனை செய்தேன். கைவிட முடியாத, ஆனால் கைவிட்டே ஆக வேண்டிய தன்முனைப்பு உங்களிடம் இருந்தது. இறுதியில் சோர்ந்து போய் இந்த விளையாட்டில் நாம் வெல்ல முடியாது என்பதை உணர்வீர்கள் என எதிர்பார்த்தேன். உங்களது ஆன்மாவின் துண்டுபட்ட பாகங்களை கொண்டு இந்த விளையாட்டில் உங்களோடு வெல்ல முடியாது. இதைவிட கடினம் நீங்களே புரிந்து கொண்டிருக்கும் யுத்தத்தில் வெல்வது. எனது பாதங்களுக்கு அடியில் பூமி நழுவிவிட்டதைப் போல உணர்ந்தேன். அப்படியானால் எனது உணர்வுகள் சரி என்றேன். அது ஒரு தந்திரம். ஆமாம் என்று அவர் சிரித்தார். ஆமாம், இல்லாத ஒரு செயல்முறையை தேடினேன். இல்லாத ஒரு வழியை தேடினேன். எங்கேயும் கொண்டு சேர்க்காத பாதையை தேடினேன். அர்த்தமற்ற கேள்விக்கு விடையை தேடினேன். நானே உருவாக்கிய அந்த பிரச்சனைக்கு தீர்வில்லை. நான் புத்திசாலியாக இருப்பதனால் முட்டாளாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னார்தானே. வாழ்க்கை பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை என்று நான் நினைப்பதுதான் பிரச்சனை. நீரோட்டத்தில் சரணடைந்து விடு என்று அவர் சொல்லிக் கொண்டே இருந்தார். நான் முயன்றேன். முயற்சியின்றி வாழ எனது அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டேன். நான் சரணடைய ஒரு நீரோட்டம் இல்லை. நான் தான் அந்த நீரோட்டம். நீரோட்டத்தை எதிர்க்கையில் எனக்கு எதிராக நான் கலகம் செய்கிறேன். ஞானம் அடைவது உயர்வான விஷயம், இயற்கையையும் மீறியது, எனக்கு உதவக்கூடியது என நினைத்திருந்தேன். ஞானம் அடைந்ததால் தனக்கு எதுவும் கிடைக்கவில்லை என புத்தர் சொல்லவில்லையா? அதுதானே
மிக உயர்ந்த விழிப்படைதலுக்கான காரணமாயிருக்க முடியும். இந்த முதிய ஆசான் ஒரு நரியைப் போல தந்திரமாக, முயலைப் போல எச்சரிக்கையுணர்வுடன், நாகத்தைப் போல தாக்கும் திறனுடன் எப்படி என்னை ஏமாற்றியிருக்கிறார். கவனமாக இரு என்றார். நானும் இருந்தேன். நான் மனதை கட்டுக்குள் வைக்க முயன்றேன். முயன்று தோற்ற ஒவ்வொரு முறையும், சிந்தனையற்ற நிலையை என்னால் அடைய முடியாது என்று புரிந்து கொண்ட ஒவ்வொரு முறையும், எனக்குள் இருக்கும் குரங்குள்ளை என்னால் அமைதிப்படுத்த முடியவில்லை என்றும், அதை செய்யக்கூடிய ஆசான் யாரும் இல்லை என்றும் உணர்ந்தேன். அந்த ஆசானுமே கூட அந்த குரங்குகளில் ஒருவர்தான். சிந்தனையை சிந்திப்பவர், அறிவை அறிந்தவர் என்று யாரும் இல்லை என்பதையும், எனது தன்முனைப்பை அதன் சிந்தனையில் கவனம் குவிக்கச் செய்வதன் மூலம் நான் உண்மையான கவனக்குவிப்பை அளிக்கிறேன் என்பதை உணரச் செய்யத்தான் அந்த முதியவர் என்னை முட்டுச்சந்தில் கொண்டு நிறுத்த முயன்றாரா என்பது இன்னும் எனக்கு விளங்கவில்லை. மனம் எப்போதும் ஒருவித கவனக்குவிப்பு நிலையிலேயே இருக்கிறது என்பதை அவர் எனக்கு புரிய வைக்க முயன்றார். எப்போதெல்லாம் அது சிந்திக்கிறதோ அப்போதெல்லாம் அதுதான் சிந்திக்கும் விஷயத்தில் கவனம் குவிக்கிறது. மனம் என்பது தொடர்ச்சியான எண்ணங்களின்றி வேறில்லை. இங்கே இப்போது அவர் 100 தடவைகள் சொல்லியிருக்கிறார். தற்கணத்தில் கவனம் குவிக்க வேண்டும், ஒவ்வொரு கணத்திலும். அதுவும் கூட ஒரு தந்திரம்தான். நான் நினைவுகள் எனச் சொல்லும் சிந்தனைகள் கடந்த காலத்தில் நிகழவில்லை, இப்போது நிகழ்கின்றன. எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளும் இப்பொழுது நிகழ்கின்றன. இங்கே, இப்போது, இந்த கணத்தில். அதற்கு இந்த கணம் நிகழவில்லை என்று அர்த்தமல்ல. அதன் அர்த்தம் எல்லாம் அந்த கணத்தை தவிர்த்து வேறொன்றுமில்லை என்பதுதான். என்னால் இப்போதில் மட்டுமே கவனம் குவிக்க முடியும். அந்த முதியவர் நான் நினைத்ததை விட வேறு விதத்தில் என்னை ஏமாற்றியிருக்கிறார். அவர் என்னை ஒரு பொறிக்குள் சிக்க வைத்திருக்கிறார். அங்கே நான் செய்ததெல்லாம் தன்னியல்பாக நிகழும் ஒன்றை எனக்கு கிடைத்த எல்லாவற்றையும் பயன்படுத்தி நானே நிகழ்த்த முயன்றதுதான். நான் துள்ளி எழுந்தேன். உலகம் சுற்றியது. யோகானந்தரும் எழுந்தார். அவரது கண்கள் எதிர்பார்ப்பில் மின்னின. தன்முனைப்பு என்பது மாயை என்றேன். நான் அறிந்தவையே, நான் நினைப்பவையே, நான் உணர்பவையே, நான் புலனுணர்பவையே, நான் நம்புபவையே, நான் செய்பவையே நான் சுயமாக நிகழ்கிறேன். தன்முனைப்பு வெறும் குறியீடு. எனக்கும் எனது சுற்றுப்புறத்துக்கும் இடையிலான பரஸ்பர இயங்கொற்றுமையின் நிலைத்த குறியீடு. அவரை என்னை நோக்கி இழுத்துச் சேர்த்து கொண்டு ஒத்திசைவில்லாத ஒரு நடனம் ஆடினேன். சட்டென்று வாசலில் புன்னகைக்கும் பிக்குகளின் முகங்கள் நிறைந்தன. கடைசி நடனம். நான் பைத்தியம் போல கத்தினேன். அவரை இழுத்து கொண்டு கூடத்தை சுற்றி வந்து நடனமாடினேன். தேர்ந்து கொள்ள எதுவும் இல்லாததால் நான் சுதந்திரமானவன். என்னிடமிருந்து இனியும் நான் தப்பி ஓடப் போவதில்லை. என்னை நெருங்கவும் முயலப் போவதில்லை. நான் தான் என்னிலிருந்து விலகிச் சென்றவன். நான் தான் என்னை நெருங்கி வருபவன். எப்போதும் நான் தான். என் வாயில் நானே முத்தமிட்டு கொள்ள முடியாது. நான் மற்றவர்களைத்தான் முத்தமிட முடியும். உங்களைத்தான் முத்தமிட முடியும். அவரை அனைத்து கன்னங்களில் சத்தமாக முத்தமிட்டேன். நன்றி, நான் கத்தினேன். நன்றி. எனது உண்மையான சுயத்தை கண்டறிய இங்கு வந்தேன். என்னால் எனது உண்மையான சுயமாக இல்லாமல் இருக்க முடியாது என்பதை அறிந்து கொண்டேன். நான் செய்யும் அனைத்தும் செய்யாதனவும், நான் உணர்பவையும் உணராதவையும், நினைப்பவையும் நினைக்காதவையும் எனது எல்லாமே உண்மையான சுயம்தான். இவை அனைத்தும் நான். இவை அனைத்துமே நான். எனது பாகங்களை நான் புறக்கணிக்க தேவையில்லை. நான் பாகங்களாக பிளவுண்டில்லை. நான் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதல்ல அந்த ரகசியம். நான் என்னை புறக்கணிக்க முடியாது என்பதே அந்த ரகசியம். திடீரென யோகானந்தரின் முதல் அடியை என் வாய் மீது வலியுடன் உணர்ந்தேன். உதட்டை சுவைத்து இரத்தத்தை உணர்ந்தேன். அவரிடமிருந்து விலகி நடக்க முயன்றேன். ஆனால் அவர் என்னை பின்தொடர்ந்து வந்து 2 கன்னங்களிலும் வலுவாக அறைந்தார்.
அரை முழுக்க பிக்குகளின் கேலிச் சிரிப்பு. அவர்கள் வட்டமாக எங்களைச் சுற்றி நின்று கொண்டு எங்களுக்கு ஆதரவு கொடுத்தனர். பாதி பேர் எனக்கு, மீதி பேர் என்னை தாக்குபவருக்கு. நான் பதிலுக்கு தாக்கினேன். யோகானந்தர் லாவகமாக விலக எனது முஷ்டி அவரது தலையை தாண்டிச் சென்றது. அவரது கை என் கழுத்தின் பின்புறம் இருக்க அந்த வழியிலேயே என் உடலும் சென்றது. நான் தரையில் விழுந்தேன். சிரிப்பு, கூச்சல், பாராட்டு. முதியவர் என்னை ஏற்றத் தொடங்கினார். நான் கைகளால் தலையை மூடிக்கொண்டேன். என்னை எழுப்பி நிற்க வைத்து முஷ்டியால் என் வயிற்றில் குத்தினார். மீண்டும் எனது தாடையில் ஒரு குத்து விட்டார். நான் மயங்கி விழுந்தேன். ஒரு பிக்கு கொண்டு வந்து என் முகத்தில் ஊற்றிய ஒரு வாளி குளிர்ந்த நீரால் மறுபடி எனக்கு நினைவு திரும்பியது. என் ஆடைகளை கழற்றி அம்மணமாகச் சுவரோரம் என்னை சாய்த்து அமர வைத்திருப்பதை உணர்ந்தேன். கூடத்தின் எதிர்ப்புறம் பிக்குகள் குழுமியிருந்தனர். நடுவில் நின்றிருந்த யோகானந்தர் எனது அம்மணம், எனது குறி. நான் அவமானத்தில் குறுகுவது இவற்றை சுட்டி காட்டி கேலி செய்து கொண்டிருந்தார். பிக்குகள் கத்தி கூச்சலிட்டபடி ஏளனமாகச் சிரித்தனர். பிறகு என் மீது அவர்கள் பொருட்களை எரியத் தொடங்கினர். சுத்தம் செய்ய உதவும் ஈரத் துணிகள், செருப்புகள், உணவின் மிச்சங்கள், அழுகிய முட்டைகள். பிக்குகளில் ஒருவர் ஒரு வாளி நிறைய பன்றித் தீவனத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து என் தலை மீது கொட்டினார். நான் கண்களை மூடிக்கொண்டு முகத்தை முட்டிகளுக்கிடையே புதைத்து கொண்டேன். பள்ளி சென்ற முதல் நாள் நடந்த சம்பவம் ஒன்று நினைவுக்கு வந்தது. மூத்த மாணவர்கள் இடுப்புவார்களைக் கொண்டு என் கை கால்களை கட்டி, ஃப்ளிசர் ஒரு மூத்திரச்சட்டி, ஃப்ளிசர் ஒரு மூத்திரச்சட்டி என கத்தியபடி நடை வழியில் மேலும் கீழும் இழுத்துச் சென்றனர். பாவம் குட்டி ஃப்ளிசர் எப்படி துன்பப்பட்டிருப்பான். பிறகு எப்போதெல்லாம் வாழ்க்கை அவனது கைகால்களை கட்டி மேலும் கீழும் இழுத்து அவனை கேலி செய்து அவமானப்படுத்துகிறதோ அப்போதெல்லாம் அவனது சுயபிம்பம் அவமானத்துக்குள்ளானது. ஆனால் இப்போது எந்த எதிர்வினையும் இல்லை. அங்கே ஃப்ளிசர் இல்லை என்பது போல் இருந்தது. நான் தலையை உயர்த்தி சிரித்தேன். யோகானந்தர் கையை அசைக்க அந்த இரைச்சல் மிகு கொண்டாட்டம் அப்படியே நின்றது. பிக்குகள் அமைதியடைந்தனர். விளையாட்டை தவிர்த்து தீவிர மனநிலைக்குச் சென்றனர். அவர்கள் என்னை பார்த்தனர். தலை வணங்கி ஒரே குரலாய் உச்சரித்தனர், ஓம் மணி பத்மே ஹியூம்.